लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाखिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुहडम्बरचौर्यनिघ्नं விக்னாத்ரிபேத சததார துரந்தரம் நுஹ. ஸோ போன கிளாஸ்ல வந்து இந்த 77வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். ததோ கோகர்ணம் ஆசாத்திய தபஸ்யதி பகீரதே தேவோ தேவாபகாம் ஓடும் அன்வமன்ஸ்த தயாநிதி. ஸோ வந்து கான்டெக்ஸ்ட் இங்க என்ன அப்படின்னா, இப்போ வந்து இவன் இவன் வந்து இந்த சகரபுத்திராள்லாம் வந்து அழிஞ்சு போயிடுறா. ஸோ அதை தேடிண்டு போன அந்த அம்சுமான் அவன் வந்து அங்க இருக்காங்கிறத கண்டுபிடிச்சாலே வழிய அந்த குதிரையை கண்டுபிடிச்சான். அவளுக்கு வந்து அந்த 60,000 பேரும் இந்த மாதிரி நஷ்டமாயிட்டா அப்படிங்கிறத வந்து அவ தாத்தாவான சகரன் கிட்ட வந்து சொல்றார் அந்த ஹம்சுமானு. ஸோ அந்த சகரனும் அதை கேட்டுவிட்டு அஸ்வமேத யாகத்தை பூர்த்தி பண்ணிட்டு திவங்கதா. அதுக்கப்புறம் அவருடைய புள்ளையான திலீபன், அதுக்கப்புறம் பகீரதன் வரான். ஸோ அந்த பகீரதன் வந்து இந்த மாதிரி தன்னுடைய பித்ருக்களுக்கு வந்து மோட்சம் கொடுக்கணுங்கிறதுக்கோசரம் கங்கையை அழிச்சுன்னு வரத்துக்கோசரம் தபஸ் பண்றார். ஸோ அதுதான் கோகர்ணம் ஆசாத்திய தபஸ்யதி பகீரதே. அங்க வந்து தயாநிதிஹி ஈஸ்வரக பகவானானவர் கங்கையை தன்கிட்ட வாங்கிக்கிறார். தன்கிட்ட வாங்கிக்கிறதுக்கு ஒத்துணுட்டார். அப்புறம் இப்போ கங்கை வந்து இறங்க போறா மேலேருந்து. அடுத்த 4 வந்து இந்த மாதிரி ஒரு 4க்கு சேர்த்து ஒரு கிரியாபதம் இருந்ததுன்னா இதுக்கு பேர் குலகம்னு பேரு. 3க்கு சேர்த்து இருந்தா ஒரு பேரு. அதுதான் வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார், மறந்து போயிட்டேன் சர்ச் பண்றதுல. குமார சம்பவத்துல வரும் 3 4 4 ஸோ இந்த இடத்துல 4 ஸ்லோகத்துக்கு எடுத்து கடைசியா 4 5ன்னு நினைக்கிறேன். 1 2 3 5 5 ஆமா 6 ஸ்லோகம். 6 ஸ்லோகம் இருக்கு. 6 ஸ்லோகத்துக்கு கடைசியில அவ பபாதன்னு கொண்டு போய் அந்த சென்டென்ஸ் வந்து முடியும். சரியா? சோ அதான் படிக்கிறா. அத வீச்சி சயச்சன்ன अतवीचि चयच्छन्न दिगन्त गगनान्तरा शशाङ्क शङ्ख सन्निभ तारा मौक्तिक दन्तुरा சன்னிப இல்ல சம்பின்ன. ओके सारी संभिन्न मौक्तिक दन्तुरा. சோ அத வீச்சி சயச்சன்ன திகந்த ககனாந்தரா சசாங்க சங்க சம்பின்ன தாரா மௌக்திக தந்துரா. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கங்கையினுடைய அப்படிப்பட்ட கங்கையானவள் சுரலோக தரங்கிணி பபாத பூமியில வந்து இறங்கினா அப்படின்னுட்டு 6வது ஸ்லோகத்துல வந்து அது போய் முடியறது. ஸோ அவலேப்ப, அதாவது சாரி இந்த இடத்துல இருக்கு வீச்சி சயம். வீச்சினா தரங்கங்கள்னு அர்த்தம், சயம்னா அதனுடைய சமூகம்னு அர்த்தம். ஸோ இந்த வீச்சி சய சன்ன, அந்த வீச்சி சயைகி, அந்த வீச்சி தரங்கங்களினுடைய சயைகி சமூகம், தேன சன்னம் அதனால ஆச்சாதிதம் திகந்த ககனஸ்ய. திகந்தம் அப்படின்னா எல்லா திக்கு, நவோமண்டலம் அந்த மண்டலத்தினுடைய அந்தரம் அப்படின்னா மத்திய பாகம், யயா தாதிருஷி அதாவது தன்னுடைய தரங்கங்களினுடைய சமூகம், அந்த சமூகத்தினால கம்ப்ளீட்டா மூடப்பட்ட ஆகாச மண்டலத்தினுடைய மத்திய பாகம் யாராலேயோ அவள் அப்படின்னுட்டு அந்த கங்கைக்கு அது அப்ஜெக்டிவா போறது. எல்லாமே ஆகாராந்த ஸ்திரீலிங்கம். அந்த இது கொண்டு போய் வந்து எங்க முடியறது அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கின்ற சுரலோக தரங்கிணி பபாத அப்படின்னுட்டு 82வது ஸ்லோகத்துல கொண்டு போய் இது முடியறது. இதுல வர்றது எல்லாமே இந்த 78லேருந்து ஆரம்பிச்சு 82ல இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு கங்கையினுடைய வர்ணனை. எப்படிப்பட்ட கங்கை எப்படி இறங்கினான்னு வருது. புரியுறதா? அத அப்படின்னா பரமேஸ்வரன் வந்து இந்த கங்கையை வந்து இறக்கிக்கிறதுக்கு ஒத்துண்டதுக்கு அப்புறம் வீச்சி சய சன்ன திகந்த ககனாந்தரா, வீச்சீனாம் தரங்கங்களினுடைய சயம் அப்படின்னா சமூகம், அந்த சமூகத்தினால சன்னம் ஆச்சாதனம் பண்ணப்பட்ட திகந்த ககனம், ககனம்னா ஆகாசம், திகந்த ககனம்னா நவோமண்டலம், அதனுடைய அந்தரம் அப்படின்னா அந்தராலம் மத்தியபாகம், அதனுடைய மத்தியபாகம் யயா தாதிருஷி சா சுரலோக தரங்கிணி பபாத. சரியா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகாசத்துல வந்துட்டானோ, வந்த உடனே அங்க ஏற்கனவே ரெசிடென்டா யார் இருக்கா? 2 பேர் இருக்கா. யாரு? ஒண்ணு வந்து சந்திரன், இன்னொன்னு தாரா நட்சத்திரங்கள். ஸோ சசாங்க சங்க சம்பின்ன தாரா மௌக்திக தந்துரா. ஸோ சசாங்கா அப்படின்னா சந்திரன், அந்த சந்திரனே சங்கா அப்படின்னா இது சங்கு. தேன சம்பின்னானி, சம்பின்னம் அப்படின்னா அதோட சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். சங்கதானி, அந்த அந்த சசாங்கம்ங்கிற ஒரு சங்கோட சேர்ந்து இருக்கின்ற தாராகா ஏவ மௌக்திகானி,
தாரங்கள் நட்சத்திரங்களே மௌக்திகள் முத்துக்கள் அந்த தைஹி தந்துரா அதனால பரப்பப்பட்ட அந்த ஆகாசம் அந்த ஆகாசத்துல இந்த கங்கையானவள் வந்து இறங்கினாள் சரியா சோ வீச்சீனாம் சயஹ வீச்சி சய சன்னம் வீச்சி சயேன சன்னம் அதுக்கப்புறம் திகந்தகா திசாமந்தகா திகந்த ககனம் திகந்தஸ்ய ககனம் திகந்த ககனாந்தரம் அதே மாதிரி சசாங்கஹ ஏவ சங்கஹ தாராஹ ஏவ மௌக்திகானி சசாங்க சங்கேன சம்பின்னானி சம்பின்னானி அப்படின்னா சங்கதானின்னு அர்த்தம் சேர்ந்திருக்கின்ற தாராக நக்ஷத்ராணி ஏவ மௌக்திகாணி அப்படின்னா முக்தாமணையா தைஹி தந்துராக அதனால மேலாக இருக்கின்ற அந்த ஸ்வர்காது ஆபதந்தியாக கங்காயாக தரங்கமாலையா திகந்த நவோ மத்தியம்ச்ச வியாப்தம் அபவது அந்த மாதிரி ஸ்வர்க்கத்திலிருந்து கீழே வந்து கொண்டிருக்கின்ற கங்கையினுடைய தரங்கம் என்கின்ற ஒரு மாலா ஒரு வீச்சி தரங்கங்கு அதனுடைய ஒரு வருஷ அதனால திகந்த நபோ மத்தியம்ச்ச வியாப்தம் சோ எல்லா திக்குகளும் அதே மாதிரி ஆகாசத்தினுடைய மத்திய பாகமும் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்பொழுது என்ன அப்படின்னா சந்திர ரூப சங்கேன சங்கைஹி தாரா ரூப முக்தாமணிபிகி கங்காபி வியாப்தா அஜாயத இத்தியாசயா ஸோ வந்து என்ன அந்த தருணத்துல இந்த மாதிரி அவ ஆகாசத்திலேருந்து இறங்கி வந்த அந்த தருணத்துல சசாங்கம் சந்திரன்கிறவன் சங்கு போல இருக்கின்ற சந்திரனோடு கூட இருக்கின்ற தாரா யாரு அப்படின்னா நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்கள் ரூபமாக இருக்கின்ற முக்தாமணி நட்சத்திராக தாராக ஏவ முக்திகாணி அதோட கங்காப்பி வியாப்தா எப்படி வந்து ஆகாசத்துல சந்திரனும் தாரையும் வியாப்தமா இருக்கோ நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கோ அதாவது ஆகாசத்துல தாரையாவன்னா எல்லா இடத்துலயும் இருக்கலாம் சந்திரன் ஒரு இடத்துல தானே இருக்கும் அப்படின்னா நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் அந்த சந்திரன் தெரியும் இல்லையா நம்ம போக போக நம்ம சின்ன வயசுல யோசிப்போம் இல்லையா நம்ம நடக்க நடக்க நம்மளோட அது நடந்து வருதோ அப்படின்னு தோணும் நீங்க சின்ன வயசுல வாக் போகும்பொழுது அம்மாவோட கடைக்கெல்லாம் போகும்பொழுது தோணும் இதே நம்மளோடயே வந்துட்டு இருக்கு சந்திரன்னா அது எல்லா இடத்துலயும் வியாப்தமா எல்லாருக்கும் புலப்படுற மாதிரி இருக்கிற அந்த சந்திரன் தாராவோட சேர்ந்து இந்த கங்காவும் ஆகாசத்தை வியாப்தமா ஆக்கிட்டு இருக்கா சரியா இருக்கா கங்காங்கிறதுக்கு போறது எல்லாம் கங்காக்கு போடுது எல்லாம் அந்த இது சுரலோக தரங்கிணிக்கு அட்ஜெக்டிவா போடுது சரியா சோ அத வீச்சிச்சய சன்ன திகந்த ககனாந்தரா சசாங்க சங்க சம்பின்ன தாரா மௌக்திக தந்துரா சுரலோக தரங்கிணி பபாத அதுக்கப்புறம் மேல படிங்கோ தரங்காகிருஷ்ட மார்த்தாண்ட துரங்காயாசிதாருணா பேனச்சன்ன ஸ்வமாதங்க மார்கண வியக்ரவாசவா ஆமா சோ என்ன அடுத்த ஸ்லோகத்துல என்ன அப்படின்னா தரங்க ஆகிருஷ்ட மார்த்தாண்ட துரங்க ஆயாசித அருணா சோ தரங்கங்கள் அப்படின்னா குதிரைகள் இது குதிரைகள்ங்கிறத துரங்கங்கள் தான் குதிரை தரங்கங்கள்னா இது அலைகள் சோ அந்த வீச்சிபிகி அந்த அலைகளினால் ஆகிருஷ்டாக இழுக்கப்பட்ட அந்த மார்த்தாண்டஸ்ய துரங்காக அந்த சூரியன் மார்த்தாண்டக அப்படிங்கிறது சூரியனுடைய துரங்காக அப்படின்னா அஸ்வாகா குதிரைகள் தைஹி ஆயாசிதக அருணக சோ இந்த மாதிரி இந்த அவ வந்து ஆகாசத்துல பரவி இருக்கா சர்வத்திர வியாப்தான் வந்துடுத்து சோ அவளுடைய வீச்சி அந்த தரங்கங்கள் வந்து அவ்வளோ ஃபோர்சிபிளி வருது அதனால ஆகிருஷ்டாக இழுக்கப்பட்ட இந்த சூரியனுடைய துரங்கங்கள் சரி இந்த சூரியனுடைய துரங்கங்கள் இழுக்கப்பட்டதுனால சூரியனுடைய சாரதி யாரு அருணன் அவன் டயர்டா போயிட்டான் இஷ்டத்துக்கு குதிரை ஓடித்துனா இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் த சேரிட்டர் டு ஹோல்ட் த ரீன்ஸ் இல்லையா கடிவாளத்தை பிடிக்கிறதுங்கிறது அவனுடைய கடமை சோ அதனால என்ன அப்படின்னா தரங்கைஹி ஆகிருஷ்டாக மார்த்தாண்டஸ்ய துரங்காக தரங்க ஆகிருஷ்ட மார்த்தாண்ட துரங்காக அப்படிப்பட்ட துரங்கைஹி ஆயாசிதா அருணக யயாசா அப்படின்னுட்டு அவளுக்கு அட்ஜெக்டிவா போடுது புரியுறதா சோ தன்னுடைய வீச்சியினால தரங்கங்களினால இழுக்கப்பட்ட சூரியனுடைய குதிரைகளினால் மிகவும் டயர்டு ஆயாசித்தம் சிராந்தமான ஆக்கப்பட்ட அருணன் அந்த சூரியனுடைய சாரதி யாராலேயோ அவள் அப்படின்னு அவளுக்கு அட்ஜெக்டிவா போறது அப்படிப்பட்ட சுரலோக தரங்கினி அதுக்கப்புறம் பேன சன்ன ஸ்வ மாதங்க மார்கண வியக்ரவாசவா
மேலும் என்ன, வாசவக அப்படின்னாலே இந்திரஹன்னு அர்த்தம் இல்லையா? சோ பேனைஹி, பேனம்னா அதனுடைய அந்த நொரன்னு சொல்றோம் இல்லையா? அதனால சன்னக அப்படின்னா ஆச்சன்னக, மூடப்பட்ட, யக ஸ்வ மாதங்க, அதாவது ஆகாசத்துல என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் வருது. ஃபர்ஸ்ட் வந்து அவ இறங்கினோடனே சந்திரனும் தாரையும், அடுத்தது யாரு, இவா ரெண்டு பேரோட டாப் சூரியன் இல்லையா? அந்த சூரியனுடைய அந்த அஸ்வங்கள் வந்து அப்படியே தள்ளப்படுறதாம் தரங்கங்களால, அதனால அதை இழுத்து இழுத்து டயர்டா போயிட்டான் சூரிய சாரதிகி அருணக. அடுத்தது என்ன, ஆகாசத்துல இந்திரனுடைய யானையான ஐராவதம் போயிட்டு இருக்கான். சோ இந்த ஐராவதமும் வெள்ள, இந்த தரங்கங்களும் வெள்ள இல்லையா? அதனால என்ன அப்படின்னா, பேனைகி சன்னகா யக, பேனம்னா அந்த நொர, அதனால சன்னக ஆச்சாதிதக யக ஸ்வ மாதங்க, தன்னுடைய யானை ஐராவதக, கஸ்ய மார்கணே, மார்கணேனா அன்வேஷனே, சர்ச் பண்றது, அன்வேஷனே வியக்ரஹ வாசவஹ யஸ்யாஹா சா இந்திர. சோ அந்த அப்படிப்பட்ட வாசவனானவன், சாரி, தன்னுடைய இவளுடைய தரங்கத்தினுடைய அந்த நுரையினால் மூடப்பட்ட தன்னுடைய கஜத்தை அப்படி தேடிக்கொண்டிருந்த, தேடப்பட்ட வாசவன், அதாவது இந்திரன் இந்த மாதிரி ஆக்கப்பட்டான் யாராலேயோ அவள் அப்படின்னு கொண்டு போய் அவளுக்கு முடிக்கணும். புரியுறதா? சரியா இருக்கா? மார்கணே அன்வேஷனே வியக்ரஹ வாசவஹா இந்திரஹா யயாசா அப்படின்னுட்டு அவளுக்கு அட்ஜெக்டிவா போடுது. இந்த மாதிரி தன்னுடைய யானையரை தேடுறதுல இந்திரனை ஈடுபட வைக்கப்பட்டது யாராலேயோ அவள். புரியுறதா? ஜி அத சம்ஸ்கிருதத்துல ஒரு தடவை அந்த சமாசா சொல்றேலாம். சோ பேனகா அப்படின்னா நுரை, பேனைஹி அப்படின்னா அந்த நுரையினால, சன்னகா பேன சன்னகா. சோ பேனச்சன்னகா மாதங்கா, பேனச்சன்ன மாதங்கா, சரியா? ஸ்வமாதங்கः, ஸ்வஸ்ய மாதங்கः ஸ்வமாதங்கः, ஆத்மனः மாதங்கः கஜः. சோ பேனைஹி சன்னः பேனச்சன்னः, பேனச்சன்னः ச அசௌ மாதங்கஹன்னு போட்டுக்கோங்க. பேனச்சன்ன மாதங்கः, பேனச்சன்ன மாதங்கஸ்ய மார்கணே வியக்ரஹ, பேனச்சன்ன மாதங்க மாதங்க மார்கண வியக்ரஹ. சோ வியக்ரஹ வாசவஹ யயாசா. சரியா? இந்த மாதிரி மார்கணே வியக்ரஹ வாசவஹ யயாசா. எத மார்கணே, மாதங்கஸ்ய மார்கணே வியக்ரஹ வாசவஹ யயாசா. சரியா இருக்கா? அப்படிப்பட்ட துரலோக தரங்கிணி பபாத வந்து விழுந்தாள். அடுத்த ஸ்லோகம் படிங்கோ அகிலா. ஆவிஷாகா ஷிகோன் ஷிகோன் சிகா உன்னேயன, ஒரு நிமிஷம், எனக்கு கொஞ்சம் உன்னேய zoom பண்ணிக்கிறேன். நந்தன துருவகர்ஷணா. உன்னேய நந்தன துருமகர்ஷனா ஏகோதக நபோ மார்க திங்மூட திவசேஸ்வரா. ஆமா. சோ இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த இது இருக்கு பாருங்க, ஆவிஷாகா சிகா உன்னேயன நந்தன துருமகர்ஷணா அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆவிகினா ஆவிர் பூதான்னு அர்த்தம். பிரத்யக்ஷாக கண்ணுக்கு விஷயமாறுது. யா சாகாஷிகாக சாகாகிரபாகாக தாபிகி உன்னேயம் அப்படின்னா அனுமேயம். அதாவது இந்திரனுடைய நந்தவனத்துல இருக்கின்ற மரங்கள், அதாவது இந்த பாரிஜாத்தம் முதலிய அவனுடைய உத்தியானத்துல இருக்கிற தருணாம் கர்ஷணம், அத எல்லாத்தையும் என்ன அப்படின்னா, அதை எல்லாத்தையும் இழுக்கிறது எதுனா இந்த கங்கை. அப்ப வந்து அந்த என்ன, தருவனுடைய அக்ரபாகம் மாத்திரம் தெரியறதாம். அக்ரபாகத்தினால உன்னேயம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ண முடியறது. இது வந்து நந்தனத்துல, நந்தவனம்ங்கிறது இந்திரனுடைய உபவனம் உத்தியானம், அதுல நந்தவனசிய துருமாகா தேஷாம் கர்ஷணம் யயாசா. சரியா? அதனுடைய கர்ஷணம்ங்கிறது பிரவாகணம். ஓகே, எஸ்யாஹா சான்னுட்டு அவளுக்கு போறது. சரி, ஓகே. ஆவிர்ஷிகா, ஆவிஹி அப்படின்னா பிரத்யக்ஷாகா கண்ணுக்கு விஷயமாற, யார் எந்த, ஷாகா அப்படின்னா ஷாகாராம் ஷிகா, பிரான்சஸ்னுடைய ஷிகாகான அக்ரபாகங்கள், அக்ரபாகா தைஹி அதனால, உன்னையாக எது, அனுமேயாக எது அப்படின்னா, ஏ நந்தவனஸ்ய நந்தன துருமானாம் பாரிஜாதாதி நந்தன உத்தியான தருணாம் கர்ஷணம், அந்த இழுப்புதல் பிரவாகணம் எஸ்யாகாசா, அது எவளால பண்ணப்பட்டதோ அவள். சரியா? அதுக்கப்புறம் ஏகோதக நபோ
நபோ ஏகோதகः நபோ மார்க நபோ மார்க திங்மூட திவசேஸ்வராக. ஏகோதகः அப்படின்னாலே ஜலநிமக்னானாம் தேஷாம், அதாவது ஏகோதகம் அப்படின்னா கேவல ஜல ஆப்ளுத்தம், ஜலம் மாத்திரம்தான் அந்த இடத்துல இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது, அதுதான் ஏகோதகம். ஸோ ஏகோ உதகம்னா ஜலம், ஏகோதகம் அப்படிங்கிறது கேவல ஜலாப்ளுதா, எந்த இடத்துல ஜலத்தினுடைய பிரவாகம் மாத்திரம் இருக்கோ அந்த நபோ மார்கா, அந்த ஆகாச மார்க்கமானது ஏன திங்மூடக, அதனால இந்த மாதிரி ஃபுல்லா ஜரம் இருக்கிறதுனால திக்பிராந்தகா திவசேஸ்வரகா யஸ்யாஹாசா. ஸோ வந்து அந்த அந்த மாதிரி ஃபுல்லா ஜலம் இருக்கிறதுனால ஆகாச மார்க்கம் பூரா ஜலம் மாத்திரமே இருந்துட்டு இருக்கிறதுனால திங்மூடகா திக்பிராந்தனா ஆயிட்டான். யாரு அப்படின்னா சூரியன், திவசேஸ்வரகனா சூர்யா. அது யாராலையோ அவள் அப்படி யயாசான்னு திருப்பியும் அவளுக்கு போறது. புரியுறதா? சோ வந்து ஏகோதகா அப்படின்னா ஏகம் உதகம் எஸ்மின் சஹா ஏகோதகா நவோ மார்கா. சரியா? நவசக மார்கா நவோ மார்கா, ஏகோதகா நவோ மார்கா ஏகோதக நவோ மார்கா. ஏகோதக நவோ மார்க்க திங்மூடகா அப்படின்னு சொல்லும் பொழுது ஏகோதக நவோ மார்க்கேண திங்மூடகா ஏகோதக நவோ மார்க்க திங்மூடகா. அந்த ஏகோதக நவோ மார்க்க திங்மூட மூடகா திவசேஸ்வரகா யயாசா. ஸோ எந்த அந்த அந்த உதகத்தை மாத்திரம் ஆகாச மார்க்கத்துல இருக்கிறதுனால அந்த நவோ மார்க்கேன, அந்த ஆகாசத்தினுடைய மார்க்கத்தினால திங் மூடக, அவன் வந்து திக்கையே அறியாம இருக்கின்ற திவசேஸ்வரகா யயாசா. சரியா? புரியுதா? சோ ஜல ஆ. நிமக்னானாம் தேஷாம் சாகாசிகா ஏவ உபரி திருஷ்யமானா கங்கா பிரவாகேண தத் தருணாம் பாஹ்யமானத்வாத்து மானத்வம் அபிவெஞ்சயதி திவாவக. ஸோ வந்து ஜலத்திலே மூழ்கின்ற இருக்கிறதுனால அந்த சாகாவினுடைய ஒரு பாகம் தான் மேல தெரியறது. அதனால கங்கா பிரவாகேன ஃபுல்லு தருக்கள் எல்லாமே முழுகிடுத்து, ஃபுல்லா நிமஜ்ஜனம் ஜலே. எது வந்து திருஷ்யத்தை அப்படின்னா சாகாயாக அக்ரபாக ஏவ திருஷ்யத்தை. புரியுதா? அதே மாதிரி ஃபுல்லா கேவலம் ஜலாப்புலுத்தம். அதனால என்ன அப்படின்னா அந்த வியோம மார்க்கம் ஆகாச நவோ மார்க்கம்ங்கிறது நவோ மார்க்கே திங்மூடக. திங்மூடக அப்படின்னா திஷா ஜான ஹீனக, திக்கே தெரியாம இருக்கான். யாரு அப்படின்னா திவசேஸ்வரக சூர்யா யயாசா. அப்படி சூரியன் யாரால் ஆக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட கங்கா அப்படின்னு அவளுக்கு அட்ஜெக்டிவ் ஆகும். சரியா? சரியா இருக்கா? ம். திக்கு தெரியாத காட்டில் மழை, அந்த மாதிரி திக்கு தெரியாத அதே மாதிரிதான், கங்கையில் திக்கு கரையா தெரியாத ஆகாசத்தில் கங்கை. சூரியனே தத்தளிச்சுன்னு நிக்கிறார். அவருக்கு கிழக்கு எங்க மேற்கு எங்கன்னு புரியாம போயிடுது. கிழக்குல தானே நம்ம உதிச்சானோ, மேற்குல தானே நம்ம செட் ஆகணும்னுட்டும். ஸோ ஆவிஷாகா சிகோன்னேன சாரி சிகோன்னேய நந்தன துருவகர்ஷணா ஏகோதக நவோமார்க்க திங்மூட திவசேஸ்வரா. அப்படிப்பட்ட சுரலோக தரங்கிணி பபாத. அதுக்கப்புறம் ஆவர்த்த கர்த்த சம்பிராந்த விமானப்ளவ விப்ளவா நீல ம். ஜீமூத சைவால கிருதரேகா ஹரித்தட்டா. ஆமா. அடுத்தது என்ன ஆவர்த்தம்னா, உங்களுக்கு வந்து அந்த ஜலத்துல இருக்கிற அந்த சுழல்னு சொல்லுவோம் தெரியுமா? வேர்ல்பூல்னு சொல்லுவா. வேர்ல்பூல். வேர்ல்பூல் அதான். சோ ஆவர்த்த கர்த்த சம்பிராந்த விமான பிளவ விப்ளவா. சோ வந்து ஆவர்த்தக அப்படின்னா அந்த சுழல், ஜலத்தினுடைய ஒரு இது வேர்ல்பூல். தேயேவ கர்த்தாக, அதுவே வந்து கர்த்தம்னா குழின்னு அர்த்தம். குழி மாதிரி குகரம் மாதிரி ஆயிடுத்து. அதுல சம்பிராந்தானி அப்படின்னா சுத்தின் இருக்கிறது யாரு அப்படின்னா அந்த ஆகாசத்துல சஞ்சாரிக்கின்ற வியோமயானானி விமானானி. அவைகளே பிளவாகா, அதாவது எப்படி வந்து நமக்கு வந்து மழை காலம் மெட்ராஸ்ல வந்து கொடுத்தோம்னா போட்டே காரா போய்டுறதுன்னு அவளுக்கு, அந்த மாதிரி இங்க வந்து ஆகாசத்துல ஜலம் வந்து கொடுத்து அப்படின்னா விமானமே உடுப்பமா போயிடுத்து எல்லாருக்கும். பிளவாகா அப்படின்னா போட்டு. தேஷாம் விப்ளவக, அதுல அதனுடைய விசிஷ்ட பிளவனம் யயாதா. அதுல வந்து நல்ல இந்த கங்கா வியோமயானானி தேஷாம் பிளவக மஜ்ஜனம்னு போட்டிருக்கார். விப்ளவக அப்படின்னா உன்மஜ்ஜனம். ஓகே ஓகே. ஏரோப்ளேன் எல்லாமே மூழ்கி போய் மிதக்க ஆரம்பிச்சுட்டு. மூழ்கி விமானங்களே பிளவாக அப்படின்னா நிமஜ்ஜனம்.
விப்ளவகானா மேல வருது, கீழே போய் மேல வந்துட்டு இருக்குன்னு. உடுப்பங்கள்னு வச்சுக்க வேண்டாம். பிளவாகங்கள்னா உடுப்பம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பட் இந்த இடத்துல பிளவாகா அப்படின்னா அவைகளே மஜ்ஜனம், அப்புறம் விப்ளவகா அப்படின்னா உன்மஜ்ஜனம் மேல வருது. அது யாரால் செய்யப்பட்டதோ அவள். சரியா? சோ ஆவர்த்தாக தேயேவ கர்த்தாக. சோ அந்த ஆவர்த்தம் அப்படின்னா சுழல்னு சொன்னேன். அந்த சுழலே வந்து ஆவர்த்தானாம் கர்த்தகன ஓட்ட குழி. சரியா? அந்த ஆவர்த்த கர்த்த, அந்த கர்த்தேஷு ஆர் கர்த்தே சம்பிராந்தாக, அதுல ஒரே சம்பிரமம் சுத்தி கொண்டிருக்கின்ற ஆவர்த்த கர்த்த சம்பிராந்த விமானானி, அந்த ஆவர்த்த கர்த்த சம்பிராந்தானி விமானானி, ஆவர்த்த கர்த்த சம்பிராந்த விமானானி. சரியா? அந்த ஆவர்த்த கர்த்த சம்பிராந்த விமான பிளவாகான்னு சொல்லும் பொழுது அந்த ஆவர்த்த கர்த்த சம்பிராந்த விமானானி விமானானி விமான விமானானாம் பிளவகான்னு வச்சுக்கோங்க. ஆஹ் அந்த விமானங்களினுடைய பிளவகானா மஜ்ஜனம். அதுக்கப்புறம் அந்த விப்ளவக வந்து நிமஜ்ஜனம் மேல வருது, உன்மஜ்ஜனம் சாரி. அது யாயா சா அப்படின்னுட்டு அவளுக்கு அட்ஜெக்டிவா போகுது. ஜி அந்த ஓகேவா? பிளவாக்கு அப்புறம் அந்த விப்ளவாவை எப்படி கனெக்ட் பண்ணுவேன் சமாசால? அந்த ஆவர்த்த கர்த்த சம்பிராந்த விமான பிளவ விப்ளவானா பிளவ விப்ளவாக யயாசா அப்படின்னுட்டு அவளுக்கு அட்ஜெக்டிவா போகுது. ம் சரியா இருக்கா? சோ ம் அதுக்கப்புறம் அடுத்த அட்ஜெக்டிவ். விசேஷண உபயபத. ஆமா, நீல ஜீமூத சைவால கிருதரேகா ஹரிதட்டா. தட்டானா உங்களுக்கு கரைன்னு அர்த்தம், பேங்க்னு அர்த்தம். சரியா? சோ அதனால தான் தட்டாக அஸ்ய தட்டம் அஸ்ய அஸ்தி இது தட்டினீன்னு பேரு நதிக்கு இல்லையா? சோ நீல ஜீமூதாக அப்படின்னா கருத்த ஜீமூத்தங்கள்னா மேகங்கள்னு அர்த்தம். நீலாகா ஜீமூதாக கருத்த மேகங்கள். அந்த நீல ஜீமூத சைவாலாகா, சைவாலாகனா உங்களுக்கு வந்து அந்த சைவாலானின்னா உங்களுக்கு வந்து அந்த பாஷிக்கு சைவலம்னு சொல்லுவா இல்லையா? சோ அந்த நீல ஜீமூதாக ஏவ சைவாலாக, அந்த கருத்து இருக்கிற மேகங்களே சைவாலம் போல இருக்கு. அந்த சைவாலைஹி கிருதாக ரேகாக, நீல ஜீமூத சைவால கிருதாக ரேகாக ஏஷாம் தே அப்படின்னுட்டு ஹரித்தட்டாக்கு போறது. ஹரினா ஹரிதாம் தட்டா, ஹரித்தட்டா. அந்த நீல ஜீமூத சைவால கிருத்த ரேகா ஹரித்தட்டா யயாசா, கருத்த மேகத்தினால் மேகத்தினுடைய கருத்த மேகம், கருத்த மேகங்களே சைவாலங்கள், கருத்த மேகம் என்ற சைவாலத்தினால் செய்யப்பட்ட ரேகாகா எந்த ஹரிதாம் தட்டத்துல இருக்கோ அந்த ஹரித்தட்டாக யாரால் செய்யப்பட்டதோ அவள். சரியா? ரூபகம் இங்க ஆமா, ரூபகம் தான். எஸ், ரூபகாலங்காரம். முன்னாடி கூட அந்த சந்திர சங்கன் அந்த அந்த ஸ்லோகத்திலும் ரூபகம் தான் உங்களுக்கு. ஓகே, ரெண்டு வருது இல்ல அங்க. ஆமா, தாரகாக ஏவ உங்களுக்கு மௌக்திகாக. மௌக்திகாக, சசாங்கக ஏவ சங்கா. சோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த நீல ஜீமூதாக ஏவ சைவாலக அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு இது. ஸோ திசக ஏவ கங்காயாக தட்டாக சந்தி எத்திர ஷியாமல மேகரூப தட பரிசர பரிசரச்சாரி சைவாலானி தட அவபோதக சீமாரேகா இவ விரச்சயந்தி. ஸோ கங்கையினோட தட்டம் வந்து எதுனா திசம், திக்கே கங்கையினுடைய தட்டமா இருக்கு. அந்த தட்டத்தை குறிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மார்க் வேணுமோனோ, அது என்ன அப்படின்னா கருத்து இருக்கின்ற மேக 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 ரூப தட்டம். ஆதல பரிசர சர சைவாலானி, அந்த சைவாலங்களே தட்டத்தை குறிக்கிற மாதிரி இருக்கின்ற ஒரு சீமா ரேகா, ஒரு எல்லைக்கோடு மாதிரி இருக்கு. அது யாரால் செய்யப்பட்டதோ அப்படிப்பட்ட இந்த இவோ கங்கை என்ன பண்றா அப்படின்னா சுரலோக தரங்கிணி பபாத கீழே விழுந்தா. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம். அவலேப பராக்கிராந்தா சுரலோக தரங்கிணி பபாத பார்வதீகாந்த ஜட்டாகாந்தார கஹ்வரே. பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவலேப பராக்கிராந்தா சுரலோக தரங்கிணி பார்வதி காந்த ஜட்டாகாந்தார கஹ்வரே பபாத. விழுந்தாள்னு சொல்லியிருக்காரோ பபாத்த அப்படின்னா. ஏன் அப்படின்னா அவலேபம், அவலேபனமா கர்வம்னு அர்த்தம். தர்ப்பத்தினால, தர்ப்பம் இருக்கவா கீழே தான் விழுவா. அது சொல்றதுக்கோசரம் தான் பபாத்தங்கிற பதத்தை போட்டுட்டு அவலேப பராக்கிராந்தா. பரம்னா பாரம், அவலேபகனா கர்வகா. அந்த கர்வம், கர்வசிய பரேண பாரத்தினால ஆக்ராந்தா சூழப்பட்டவளான, ரொம்ப அதிசய கர்விதான்னு அர்த்தம். கர்வபாரேன பரிதா சா. அந்த சுரலோக தரங்கிணி, அந்த தேவலோகத்து தரங்கிணி, தரங்காக அஸ்ய
அஸ்யாக பவந்தி சந்தி இது தரங்கிணி இல்லையா? ஸோ அந்த தரங்கிணி தரங்கங்கள் இதுக்கு இருக்கிறதுனால தான் அதுக்கு அவளுக்கு தரங்கிணின்னு பேரு, நதின்னு அர்த்தம். ஸோ அந்த தரங்கிணி பார்வதி காந்த ஜடாகாந்தார கஹ்வரே, பார்வதி பார்வத்யாக காந்தः பார்வதி காந்தः, அந்த காந்தஸ்ய ஹரஸ்ய ஜட்டாக ஏவ காந்தாரः, காந்தாரம்னா வனம், அந்த ஜடையே ஒரு காந்தாரம் போல இருக்கு. தஸ்ய கஹ்வரே, அதனுடைய ஒரு பெரிய குழி குகரம் அப்படிங்கிறது மத்திய தேசம், அதுல பபாத அவததார. அதாவது பாராக்கிராந்தஸ்ய குத்திரச்சித் விஷமஸ்தலே பதனம் பவத்யேவ, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் விழுந்தான் இல்லையா? அதான். ஸோ அவலேப பராக்கிராந்தா சுரலோக தரங்கிணி பபாத பார்வதிகாந்த ஜட்டாகாந்தார கஹ்வரே. பார்வதிக்கு வந்து தன் ஹஸ்பண்ட் வந்து தலைமையில ஒரு ஸ்திரியை வச்சுட்டு இருக்காங்கிறது அப்பப்போ கோவம் வந்துட்டே இருக்கும். அதனாலதான் சிவே ஸ்ருங்காராத்ரா தது இதரஜனே குச்சனபரா சரோஷா கங்காயாம்ங்கிறார் சௌந்தர்யலஹரியில இல்லையா? கங்கையை பார்க்கும் போதே ஒரு கோவத்தோட பார்க்கறான். அதே மாதிரி முத்ரா ராட்சசத்துல தன்யா கேயம் ஸ்திதாதே சிரசி சசிகலா கிம்னு நாமைத தஸ்யாக நாமைவஸ்யாக ததேதத் பரிச்சிதமபி விஸ்மிருதம் தே கஸ்ய ஹேதோः நாரீம் பிருச்சாமி நேந்தும் கதயது விஜயா ந பிரமாணம் எதிந்தோः தேவ்யா நின்னோத்தும் இச்சோரிதி சாட்டியமவ்யாத் வஹ அப்படின்னுட்டு ஸ்லோகம் போடுவார். அதாவது இட்ஸ் கான்வர்சேஷன் பிட்வீன் சிவன் அண்ட் பார்வதி. உன் தலையில உட்காந்துட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு அவ கேட்பா. தன்யா காயம், புண்ணியம் பண்ணிருக்காள எவ்வளோத்தி, யார் இவோ அப்படின்னு. காயம் அப்படின்னு கேட்கறா. தன்யா காயம்னு ஸ்திரீ, ஒரு ஸ்திரீயை முன்னிட்டு தான் அந்த கொஸ்டின் காயம்னு கேட்கறா. உடனே இவர் அதுக்கு பதில சந்திரன் சொல்லாம சசிகலான்னு சொல்றார். சசியினுடைய கலா, அது ஸ்திரீலிங்கம் தானே. அவ கேட்கறது கங்கைய. தன்யா காயம் ஸ்திதாதே கேயம் ஸ்திதாதே சிரசி சசிகலா, சிரசி சசிகலா. அப்புறம் கிம்னு நாமைத்த தஸ்யாக அப்படின்னு கேட்கிறார். ஐயோ, தன்யா கேயம் ஸ்திதாதே சிரசி சசிகலா கிம்னு நாமைத்த தஸ்யாக நாமைவஸ்யாக பரிசிதமபி விஸ்மிருதம் தே கஸ்ய ஹேதோ. உனக்கு தெரியாதானே இவ பேர, எதனால நீ மறந்தா அப்படின்னுட்டு சசிகலா திருப்பி திருப்பி அவர் அதையே சொல்றதுனால நாரீம் பிரிச்சாமி ந இந்துங்கிறார். உன் தலையில உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த ஸ்திரீயை பத்தி கேட்கறேன் நானு, இந்த இந்துவை கேட்கல அப்படின்னு. கதையத்து விஜயா, விஜயாங்கிறது அவளுடைய தோழி, விஜயா மாலினின்னு இந்த ரெண்டு பேரும் லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் வரும் இல்லையா? ஸோ விஜயா மாலினின்னு ரெண்டு ஃப்ரெண்டு பார்வதிக்கு. ஸோ கதையத்து விஜயா ந பிரமாணம் எதிந்தோஹோ தேவ்யாக நின்னோத்தம். சும்மா அவளோட ஒரு கபட்ட, ஏன்னா அந்த முதா ராட்சச கதையே கபட்டம் தான் ஃபுல்லா, சாணக்கியனுடைய கதை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மங்கள ஸ்லோகம் போகணும். சும்மா அவர் தபஸ் பண்ணிட்டு இருந்தாரெல்லாம் சொல்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு கபட்ட வியாஜத்தினால the conversation that happened between சிவா and பார்வதி அப்படின்னு போடுறாரு. விஜயா விமலா வந்தியா வந்தாரு ஜன வச்சலான்னு. அதேதான். ஆமா, விஜயா விமலா அப்புறம் மாலினி இவன் எல்லாருமே அவளுக்கு வந்து ஃப்ரெண்டு இல்லையா? சோ அவலேப பராக்கிராந்தா சுரலோக தரங்கிணி பவாத பார்வதி காந்த ஜட்டாகாந்தார கஹ்வரே. அதுக்கப்புறம் अलब्ध निर्गमा शंभोः कपर्दात् अमरापगा दधौ दूर्वा शिखालग्न तुषार कणिकोपमा. ஆமா, அவன் எப்படி இருக்கா அப்படின்னா சம்போஹோ கபர்தாத்து அலப்த நிர்கமா அமராபகா தூர்வா ஷிகா லக்ன துஷார கணிகோபமாம் ததோ. ஸோ அமராபகா அப்படின்னா தேவ நதி. அவ வந்து என்ன அப்படின்னா சம்போஹோ சிவனுடைய கபர்தாத்து அந்த ஜட்டாஜூட்டாத்து ஜட்டையிலிருந்து அலப்த நிர்கமா ந லப்தகா நிர்கமகா பகிர்கமனம் யயாசா, யாருக்கு வந்து அங்கேருந்து வெளிக்கிளம்புவது அப்படிங்கிறது இல்லாம போயிடுத்தோம். நல்லா மத்திய பாகத்துல போய் உட்கார்ந்து நுட்டான். ஷி ஸ்டக் டு ஹிஸ் ஜட்டை. ஸோ அலப்த நிர்கமா அப்படிங்கிறது அவளுக்கு அட்ஜெக்டிவா வருது. யாருக்கு? அமராபகாக்கு. ஓகேவா? ஸோ சம்போஹோ கபர்தாத்து, சம்புவினுடைய ஜட்டாஜூட்டத்திலிருந்து அலப்த நிர்கமா கிளம்ப முடியாம மார்க்கம் இல்லாதவளாக போகிறதுக்கு வழி இல்லாதவளாக இருந்த அந்த அமராபகா, அமரானாம் ஆபகா அப்படின்னா நதி, தேவ நதி எது மாதிரி இருக்கா அப்படின்னா தூர்வா ஷிகாலக்ன துஷார கணிகோபமாம். தூர்வா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த கிராஸ் சொல்றோம் இல்லையா, அத துர்வாயாக அதனுடைய அக்ரபாகத்துல லக்னா ஒட்டி கொண்டு இருக்கின்ற சம்சக்தா துஷார கணிகா பனித்துளி வந்து அந்த கார்த்தால பார்த்தேன்னா அந்த டியூன்னு சொல்லுவாளோ. தூர்வானா அருகம்புல் இல்ல, அருகம்புல் இட்ஸ் டைப் ஆஃப் திருணம், இட்ஸ் டைப் ஆஃப் கிராஸ். சோ வந்து தூர்வாயாக சிகாயாம் அதனுடைய அக்ரபாகத்தில் லக்னா
மாட்டிக்கொண்டு சம்சக்தா துஷார கணிகா ஒரு ஹிமம் பிந்து தயா உபமாம் அதோடு சமானமாக ததௌ திருத்தவதி. சரியா? ஆஹ் அதாவது அவருடைய கங்கைங்கிறது இவ்வளோ பெருசு, ஆகாசத்தையே மறைச்சுடுத்து. ஆனா சிவனுடைய தலைக்குள்ள வந்த உடனே அவ ஒரு கணிக்கா மாதிரி ஆயிட்டாளாம். சோ என்ன எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவரை விட பெரியவா கிட்ட வரும்போது அவ இறங்கிதான் வரும் இல்லையா? சோ அந்த ஹரஜட்டாஜூட்டஸ்ய விஷாலத்துவம் ததபேக்ஷையா கங்காயாக சமதிக சமதிக அல்பத்துவம் ச துவனிதம். புரியுதா? இங்க உபமாலங்காரம் கேளுங்க கேளுங்க. அதான் அந்த கணிகோபமாம் வருதே, இங்க உபமாவான்னு கேட்க வந்தேன், நீங்களே சொல்லிட்டு. சொல்லுங்க டாக்டர் சூர்யா. மேம் குட் மார்னிங். ஆ. அந்த ஒரு வேர்ட் சொன்னேன், அலப்த நிர்கமா, ஆ. அதுக்கு விக்கிரக வாக்கியம் என்ன? ந லப்தஹ அலப்தஹ ந லப்தஹ நிர்கமஹ யயா சா. பகிர்கமனம் யாருக்கு இல்லையோ அவன். தேங்க்யூ. சரியா? சோ அலப்த நிர்கமா சம்போஹோ கபர்தாத்து. கேளுங்க. இந்த கபர்தஹன்னு சப்தமா அது? ஆமா கபர்தஹன். ஆமா கபர்தஹன்னு இருந்தாதான் கபர்தாத்து பஞ்சமி வரும். ஏன்னா ஸ்ரீருத்ரத்துல கபர்தினேன்னு வரும். அப்ப கபர்தஹ அஸ்ய அஸ்தி இதி கபர்தி கபர்தின்னு சப்தா போகும் பண்றதுல. ஆமா. ஓகே. சோ கபர்தாத்து அமராபகா ததௌ தூர்வா ஷிகா லக்ன துஷார கணிகோபமா. அதுக்கப்புறம் அடுத்தது அதிருஷ்ட்வா தாம் நதீம் தத்ர துஷ்டாவ பரமேஸ்வரம் பகீரதோ விதேஹ் காரியாத் பரீக்ஷீண மனோரதः க்ரௌரியாதாங்க. சாரி. அதிருஷ்ட்வா தாம் நதீம் தத்ர துஷ்டாவ பரமேஸ்வரம் பகீரதः விதேஹே க்ரௌர்யாத் பரீக்ஷீண மனோரதா. ஸோ இப்போ வந்து என்ன, பகீரதனுடைய மோட்டிவ் என்ன? ஆகாச கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து அந்த சகரபுத்திராளுக்கு மோட்சத்தை கொடுக்கணும், தன்னுடைய பூர்வஜாளுக்கு. ஆனா அந்த மோட்சம் அந்த 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 எண்ணமானது பரீட்சீண மனோரதா. பரீட்சீணா மனோரதா எஸ்ய சகா, யாருனுடைய ஒரு மனோரதமானது க்ஷீணமா போயிடுத்தோம். மனோரதம்னா டிசையர் இல்லையா? சோ என்ன அப்படின்னா பகீரதானவன் தாம் நதீம் அந்த நதியை தத்ர அதிருஷ்டுவா, ஆகாசத்திலேருந்து வரப்போறது வந்து பயங்கரம் வந்து விழ போறது நம்ம நினைச்சுட்டு இருந்தான். அது ஜபால்னு போய் சிவனுடைய பரமேஸ்வரனுடைய ஜடையில போய் உட்கார்ந்து நிறுத்தும். ஸோ பகீரதா தாம் நதி அந்த நதியை தத்ர அதிருஷ்டுவா அங்கு பார்க்கப்படாத காரணத்தினால் விதேகே கிரௌரியாத்து, விதீன ஃபேட் தௌர்பாகியம் தெய்வம் அதனுடைய கிரௌரியாத்து கிரூரஸ்ய பாவக கிரௌரியம் தஸ்மாத் பரீட்சீண மனோரதः யஸ்ய சஹா பரீட்சீண மனோரதः இட் குவாலிஃபைஸ் பகீரதः பரமேஸ்வரம் துஷ்டாவ, பரமேஸ்வரனை ஸ்துதி பண்ணலாம். துஷ்டாவ துஷ்டதுகு துஷ்டுகு ஸ்தௌதி இருக்கணும் அதனுடைய லிட்டு. சரியா? அப்புறம் மேல படிங்க. கங்கா சப்தா கிருதிர்ஜாதா ஞபதத் ஹரமூர்தனி தேன ஸ்துத்யா பிரசன்னேன க்ஷிப்தா பிந்து சரஸ்யபி. சோ கங்கா ஸ்துத்யா பிரசன்னேன தேன க்ஷிப்தா கங்கா சப்தாகிருதி ஜாதா தரமூர்தனி பிந்து சரசி அப்படி ஞாபகத்து. சோ வந்து என்ன அப்படின்னா ஆமா ஓகே ஓகே ஸ்துத்யா பிரசன்னேன அந்த பகீரதனுடைய துஷ்டாவன் வந்துருத்தோணும். ஸோ அந்த ஸ்துதினால பிரசன்னேன தேன பரமேஸ்வரேன கங்கா க்ஷிப்தா கங்காவானவள் விடப்பட்டாள். சரியா? ரிலீஸ் பண்ணப்பட்டாள். சப்தாகிருதி ஜாதா தரமூர்தனி, தரம்னா மலை, தரஸ்ய மூர்தனி தலையில, சப்தாகிருதி 7ஆக அவ வந்து பிரிஞ்சு ஃப்ளோ பண்ணான். புரியுதா? அதுல பிந்து சரசி அப்படி ஞபதத்து, பிந்து சரஸ்ன்னு ஒரு பிந்துன்னு ஒரு சரோவரம், அந்த சரசி அப்படி ஞபதத்து வந்து விழுந்து. சரியா? ஓ, நான் வந்து அது ஞபதத் ஹரமூர்தனி அந்த சந்தின்னு நினைச்சுட்டேங்க. இல்ல தரமூர்தனி தான். தரம்னா உங்களுக்கு மலை இல்லையா? ஓ சரி ஜி, சரி. வந்து படிச்சேன். இல்ல நானுமே ஃபர்ஸ்ட் படிக்கும்போது ஹரமூர்தனி பரமேஸ்வரனோட. அப்புறம் வந்து அப்புறம் படிச்ச அப்புறம் தோணித்து ஹரமூர்தனி மூர்தாலேருந்து நம்ம கீழே வந்துட்டு இருக்கா, திருப்பி எங்க போய் அவர் பண்ணது. சோ வந்து கங்கா சப்தாகிருதி அங்க வந்து சந்தி வந்திருக்கோம்னு நானும் நினைச்சேன். தரமூர்தனின்னுட்டோ ஞபதத்து ஹரமூர்தனி தரமூர்தனி தேன ஸ்துத்யா பிரசன்னேன க்ஷிப்தா பிந்து சரசி அப்படி.
இந்த சரஸ்ங்கிறது என்னன்னா சரோவரம்னு அர்த்தம். இது வந்து சரஹ சரவு சராஹா அப்படின்னு புல்லிங்கத்திலையும் இருக்கு, சரஹ சரசி சராம்சின்னு நபும்சகலிங்கத்திலையும் இருக்கு. ரெண்டுத்துக்கும் அர்த்தம் அதே மாதிரி தான். சரியா? அப்புறம் தாத்து பிராச்சீம் கதாஸ்திஸ்ரஹ திஸ்ரः பிராச்சேதசீம் திசம் அன்யா பித்ரு கிரியோத்யுக்த பகீரத பதானுகா. ஆமா. தாசு பிராச்சீம் கதாக திஸ்ரஹ திஸ்ரஹ பிராச்சேதசீம் திஷாம். வந்து என்ன அப்படின்னா பிராச்சி அப்படின்னா கிழக்கு திசை, தாசு அந்த அந்த பதிதாசு, அந்த தாசு கங்காயாக சப்தாசு தாராசுன்னு எடுத்துக்கோங்க. கங்கையினுடைய அந்த 7 பொழிதல் 7 விதமா கொட்டுறால, அதுல திஸ்ரஹ தாராக 3 தாராக்கள் வந்து தாசு திஸ்ரஹ பிராச்சீம் கதாக, அவைகளுக்குள் 3 பிராச்சீம் கிழக்கு திக்கு நோக்கு சென்றன. திஸ்ரஹ 3 திஸ்ரஹ தாராக பிராச்சேதசீம் திசம் மேற்கு பশ্চিம திசம் அதை நோக்கி சென்றன. அந்யா இன்னும் ஒண்ணுதானே இருக்கு, 7 தானே பிரிஞ்சு 6 ஆயிடுத்து. அந்யா பித்ருக்ரியா உத்யுக்த பகீரத பதானுகா. பித்ருக்ரியா பிதுஹு கிரியா பித்ருக்ரியா அப்பா பூர்வஜாளனுடைய கிரியாயாம் உத்யுக்தா பகீரதா கிரியா உத்யுக்த பகீரதா பகீரதஸ்ய பதானுகாக பதா பதம் அனுகச்சதி இது பதானுகா இல்லையா? அப்படிப்பட்ட ஜாதா சா. சரியா? ஒரே நிமிஷம், இல்ல ஒரே நிமிஷம். அப்புறம் மேல அடுத்தது படிங்க. 86 ஆயிடுச்சு. சோ தாசு பிராச்சீம் கதாக திஸ்ரஹ பிராச்சேதசீம் திசம் அந்யா பித்ருக்ரியோத்யுக்த பகீரத பதானுகா. அடுத்தது சைஷா பாகீரதி ஜன்ஹோः சரக்ஷேத்ரம் சமாவ்ருணோத் தாம்ச பீத்வா ததः சாந்தோ ஜஹௌ ஸ்ரோத்ரேண வர்த்மனா. ஆமா. தயா ஜாஹ்னவ்யா தட்டின்யா பித்ருன்னு த்ரிதிவம் பிராபயன்னு பகீரதः அதுக்கு அடுத்தது போயிட்டேனா. சாயேஷா பாகீரதி ஜன்னோஹோ சத்ரக்ஷேத்திரம் சமாவிருணோத். சா ஏஷா அந்த பாகீரதியானவள் பகீரதனால அழைச்சண்டு வந்ததுனால அவளுக்கு பாகீரதின்னு பேரு. அந்த பாகீரதி ஜன்னோஹோ, ஜன்னுன்னு ஒரு ரிஷியினுடைய பேரு. அந்த ஜன்னோஹோ சத்ரக்ஷேத்திரம், சத்திரம்னா யாகம், யாகத்தினுடைய க்ஷேத்திரத்தை சமாவிருணோத் அப்படியே போட்டு ஃபுல்லா சூழ்ந்து நுட்டா. சக அவர் என்ன பண்ணார், தன்னோட யாக கஷேத்திரத்துல வந்து இவன் முங்கி நுட்டாலேன்னுட்டோ அது அப்படியே ஆச்சவனம் மாதிரி பண்ணிட்டார். சக தாம் பீத்வா ததஹ சாந்தஹ ஸ்ரோத்ரேண வர்த்மனா ஜஹௌ. ஸோ அதனால என்னன்னா சாந்தகனா சமம் கதகன்னு அர்த்தம். அவருக்கு கோபம் போனப்புறம் ஸ்ரோத்ரேண தன்னுடைய காது மார்க்கத்தினால, வர்த்மனா அப்படின்னா வர்த்மன் நகாராந்தம், வர்த்மனி வர்த்மானி வர்த்மனா ஸ்ரோத்ரேண வர்த்மனா அப்படின்னா காது மார்க்கத்தினால, ஜஹௌ அப்படின்னா தியக்தவான் இத்தியர்த்தா வெளிவிட்டார். ஜஹௌங்கிறது ஹாத்யாகே லிட்டு. சரியா? சோ சாயேஷா பாகீரதி ஜன்னோஹோ சத்ரக்ஷேத்திரம் சமாவிருணோத் சஹ தாம் பீத்வா ததசாந்தः ஸ்ரோத்ரேண வர்த்மனா ஜஹௌ. அதுக்கப்புறம் தயா தட்டின்யா ஜாஹ்னவ்யா பிராபயன் த்ரிதிவம் பித்ருன் பகீரதः புரம் பிராப பரிபூர்ண மனோரதः. தயா ஜாஹ்னவ்யா தட்டின்யா தடஹ அஸ்யாக அஸ்தி இது தட்டினி அப்படின்னா நதின்னு அர்த்தம். எதுக்கு வந்து கரை இருக்கோ அதுக்கு தட்டினின்னு பேரு. சோ ஜாஹ்னவ்யா தட்டின்யா அந்த ஜாஹ்னவின்னு பேருள்ள அந்த நதியினால், நதியை வைத்துக்கொண்டு பித்ருன்னு த்ரிதிவம் பிராப்பயன்னு தன்னுடைய பூர்வஜால த்ரிதிவம் சொர்க்கத்துக்கு பிராப்பயன்னு அடையும்படி செய்து லிச்சில் இருக்குது. பகீரதவனானவன் பரிபூர்ண மனோரதா, அதாவது பரிபூர்ணா மனோரதா யஸ்ய சஹ பரிபூர்ண மனோரதா. அங்க வந்து முன்னாடி என்ன வந்தது, பரிக்ஷீண மனோரதா. அங்க வந்து க்ஷீணமாயிடுத்து மனோரதம், இங்க பூர்ணமாயிடுத்து மனோரதம். பரிபூர்ண மனோரதா யஸ்ய சஹ புறம் அவாப புறத்தை அடைந்தார். அதுக்கப்புறம் கத்தியம் இனிமே கொஞ்சம். அத தாசரதிஹி ஆகர்ணித பாகீரதி கதஹ தாம் சரிதம் விலங்கிய விஷாலாம் விலோக்கிய புரீம் கஸ்ய இயம் இதி காதிநந்தனம் அப்ருச்சத்.
ஆமா. ஸோ நம்ம ரொம்ப நேரம் சம்பூனே மறந்து போயிட்டோம். ஏன்னா அத்தனை ஸ்லோகம் வந்துருத்து, இப்பதான் கத்தியம் வருது நமக்கு. அத பிறகு இந்த இந்த பகீரதன் கதை பித்ருக்களை அமிச்சதுக்கு அப்புறம் தாசரதிஹி, அந்த தசரதனுடைய புத்திரரான ராமர், இந்த ஆகர்ணித பாகீரதி கதா. ஸோ இது வந்து தாசரதிக்கு அப்ஜெக்டிவா போறது. ஸோ ஆகர்ணிதா பாகீரதஸ்ய கதா ஏன சக, கேட்கப்பட்ட பாகீரதனுடைய கதா, கதாங்கிறது ஸ்திரீலிங்கம். ஸோ ஆகர்ணித பாகீரதி, சாரி, பாகீரத்யாக கதா, பாகீரத்யாக கதா, பாகீரதி கதா, ஆகர்ணிதா பாகீரதி கதா ஏன சக, கேட்கப்பட்ட அந்த பாகீரதி கங்கையினுடைய கதையானது யாராலேயோ அவர், அப்படிப்பட்ட தாசரதிஹி தாம் சரிதம், சரித் சரிதௌ சரிதா சரிதம், சரியா? தாம்ங்க சரித்துங்கிறது ஸ்திரீலிங்கம், தகாராந்தம். தாம் சரிதம், அந்த நதியை விலங்கிய தாண்டி, விஷாலாம் புரியும் விலோக்கிய, ரொம்ப அப்படியே ரொம்ப இதுவா வைடா இருக்கின்ற, நல்ல பெருசா இருக்கு, விஷாலமா இருக்கின்ற ஒரு புரியை, நகரத்தை விலோக்கிய பார்த்து விட்ட பிறகு, கஸ்ய இயம் 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 கஸ்ய புரி, இது யாருடைய புரி அப்படின்னுட்டு காதி நந்தனம் அப்படின்னா விஸ்வாமித்ரம் அப்ருச்சத்து கேட்டார். சரியா? சோபி ஏவம் அவோச்சத், அவரும் இதை ரிப்ளை பண்ணார். என்ன படிங்க. पुरा खलु सुरासुराणां सुधानिमित्तं मिथो विरोधे प्रवृत्ते मायां विश्वमोहिनीं विश्वरूपः प्रदर्श्य दैतेयनिधनं शतधारपाणिना कारयामास. புறா முன்பு, புறா கலு இன்னொரு கதை சொல்றார். சுராசுராணாம் சுதா நிமித்தம் மிதஹ விரோதே பிரவృத்தே சதி, சுர அசுராஹ, சுராஷ்ச அசுராஷ்ச சுராசுராஹ, தேஷாம் சுராசுராணாம் சுதா நிமித்தம், அந்த சுதாயாக நிமித்தம், சுதானா அமிர்தம், அமிர்தத்தை முன்னிட்டு, நிமித்தம்னா முன்னிட்டு, மிதஹ மிதஹன பரஸ்பரம், பரஸ்பரம் விரோதே பிரவృத்தே சதி, உனக்கா எனக்கா அப்படின்னுட்டு அமிர்தம் வந்துடுத்து, ஒன்னொன்னா வருது இல்லையா கடையும் பொழுது. கடைசி இவாளோட நோக்கம் என்ன? அமிர்தத்தை நோக்கி தான் அவ வந்து பார்க்கடலை கடைஞ்சா, அமிர்தமும் வந்துடுத்து. இந்த அசுராளுக்கு வந்து அமிர்தம் சாப்பிட்டுட்டா அவ்வளவுதான், அவளுக்கும் இம்மார்டலிட்டிங்கிறது வந்துடும். அப்புறம் அவளை யாரும் வந்து கொல்ல முடியாது. நல்ல நாள்லே தேவர்களை விட பலசாலி, இன்னும் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுடுவா. ஸோ அதனால மிதக விரோதே பிரவృத்தே மாயாம் விஸ்வமோகினீம் விஸ்வரூபா பிரதர்ஷ்ய தைத்தேய நிதனம் சததாரபாரிணா காரயாமாச. ஸோ விஸ்வமோகினி மாயாம் விஸ்வரூபா, ஸோ விஸ்வத்தை மோகிக்க கூடிய அந்த விஸ்வமோகினிங்கிறது, அந்த மோகினி அவதாரம் எடுத்துட்டு விஷ்ணு வராரோனோ. ஸோ அந்த விஸ்வரூபா அப்படின்னா மகாவிஷ்ணு, அவர் வந்து என்ன பண்றார்? விஸ்வமோகினி, ஜகத்தை மோகிக்கிற ரூபான்விதாம் மாயாம், அந்த ஸ்ரீ ரூபாம் பிரதர்ஷ்ய, அதை காமிச்சுட்டு தத்ரூபேண அவர் வந்து என்ன பண்றார்? தேவர்கள் எல்லாரையும் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு வரிசையா உட்காந்துக்கோங்கோ, நீங்க இங்க உட்காந்துக்கோங்க, நீங்க இங்க உட்காந்துக்கோன்னுட்டு இவ வந்து ஸ்திரீ ரூபத்துல வந்துட்டு அந்த ஸ்திரீயை பார்த்து ரசிச்சுண்டு ராட்சசாலாம் ஏமாந்து போயிட்டு இருக்கான். அப்பதானே இந்த ராகு கேத்து வந்து இங்க வந்து சேர்ந்துட்டு சூரியன் சந்திரன் காமிச்சு கூட்டதுனாலதான் கிரகணம் வந்ததுன்னு கதை இருக்கு இல்லையா? சோ மாயாம் விஸ்வமோகினி விஸ்வரூபா பிரதர்ஷ்ய, அந்த விஸ்வரூபரானவர் விஸ்வமோகினி மாயாம் ரூபம் பிரதர்ஷ்ய தைத்தேய நிதனம், தைத்தேயா அப்படின்னா தித்யாக அபத்தியம் புமான், திதேகே பத்தியானி தைத்தேயாக, அந்த தைத்தேய நிதனம், நிதனம்னா மரணம், அவளுடைய அந்த அவளை கொல்றது அப்படிங்கிறத சததார பாணினா, சததார பாணி, சததாரம்னா உங்களுக்கு வஜ்ராயுதம், அந்த சததாரக பாணவ் எஸ்ய சக அப்படின்னு இந்திரனுக்கு அட்ஜெக்டிவா போறது. அந்த இந்திரன சததார பாணினா தைத்திய நிதயம் விஸ்வரூபா காரயாமாச. ஸோ இந்த விஷ்ணுவானவர் இந்த அசுராளனுடைய மரணத்தை இந்த இந்திரனினால் செய்வித்தார். சரியா? காரயாமாச நிச்சு. சரியா? மேல ஜி, இந்த விஸ்வரூபகாக்கு சமாசா சொல்லணும்னா என்ன சொல்வேன்? விஸ்வமே ரூபமா இருக்கிறவர். ஆமா, விஸ்வம் ரூபம் எஸ்ய சக, விஸ்வமே ரூபம் யாருக்கோ அவர். அப்புறம் மேல சரியா இருக்கா அந்த இது கத்தியம்? அடுத்தது தேஷாம் ஜனனி திதிஹி அதிவேலமன்யுः சதமன்யுஷாசனம் கமபி புத்திரம் லப்துகாமா பத்யுः மாரீச்சஸ்ய வச்சனாத் குஷப்ளவே சுச்சிரம் தபஸ்சசார.
So, தேஷாம் தைத்தியானாம் ஜனனி அம்மாவான திதிஹி அவ என்ன பண்றார் அதிவேல மன்யுஹு. சோ மன்யுஹுனா கோபம்னு அர்த்தம். அதிவேலம் அப்படின்னா தாங்க முடியாத அதிக்ரோதான்னு அர்த்தம். ரொம்ப வேலாம் அதிக்ராந்தகா அதிவேலா. சரியா? அதிவேல மன்யுஹு அப்படின்னு வேலானா இந்த கரைக்கு வேளான்னு சொல்லுவா, வேளானா டைமுக்கு சொல்லுவா, வேளானா பரிமிதிக்கு அளவுக்கு சொல்லுவா. இந்த இடத்துல என்ன அதிவேலம் அப்படின்னா அதிவேல மன்யுஹு அப்படின்னா வேளாம் அதிக்ராந்தக இது அதிவேலக. சோ அதிவேலக மன்யுஹு குரோதக யஸ்யாக சா அதிவேல மன்யுஹு. அவள் குபிதா சா ஜனனி அந்த தைத்திய ஜனனி திதி சதமன்யு சாசனம். சதமன்யுஹு அப்படின்னா மன்யுனா உங்களுக்கு யாகம்னு ஒன்று அர்த்தம் இருக்கு. ஸோ 100 யாகத்தை செய்கின்ற சதம் மன்யவக எஸ்ய சக. ஸோ சதமன்யு இந்திரஹ தம் சாசதி சாஸ்தி இது சதமன்யு சாசனஹ. தம் சாசனம் கமபி புத்திரம். அந்த அந்த சதமன்யு 100 யாகத்தை செய்கின்ற இந்திரனை அடக்கிற மாதிரி கமபி புத்திரம் லப்துகாமா. யாரோ ஒரு புள்ளையை பெற்றெடுக்கணும் லப்துகாமா, பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இந்த லப்துகாமாங்கிறது ஜனனிக்கு அப்ஜெக்டிவா போறது. சோ தேஷாம் தைத்தியானாம் ஜனனி அவ எப்படி இருக்கா திதிஹி, அவ பேர் திதிஹி. அதிவேல மன்யுஹு தாங்க முடியாத கோபத்தோட இருக்கின்ற சா திதிஹி சதமன்யு சாசனம். சோ சதம் மன்யவஹ யஸ்ய சஹ சதமன்யுஹு சதமன்யும் சாஸ்தி இதி சதமன்யு சாசனஹ தம் சாசனம் கமபி புத்திரம் லப்துகாமா சா திதிஹி பத்யுஹு மாரீச்சஸ்ய ஹஸ்பண்டான மாரீச்சனுடைய வச்சனாத்து வாக்குன்னு பொருட்டு குஷப்ளவே, குஷப்ளவம்ங்கிறது ஒரு இடத்தினுடைய பேரு, சுச்சிரம் பலகாலம் தபஸ்சார வந்து தபஸ் பண்ணா. சரியா? தாம் கைத்த அதாவது தன்னுடைய புத்திரர்கள் எல்லாரும் இவா இந்த இந்திரன் தான் கொண்டுட்டான்னுட்டு கோவம் வந்துருத்து அவளுக்கு. அதனால இந்திரன் அழிக்கிறதுக்கு ஒரு புள்ளைய பிறக்கணும்னு தபஸ் பண்றான். எது மாரீச்சஸ்யன்றது அவ ஹஸ்பண்ட் மாரீச்சனா மாரீச்சர். ஆமா வசிஷ்டரோட பத்யு. ஆமா மாரீச்சஸ்ய பத்யு. ஆமா. அப்போ இங்கேயும் இவர் வசிஷ்டருக்கு பேரு மாரீச்சகவா? வசிஷ்டர் இல்ல, மரீச்ச புத்திரஹ கஷ்யபர் இல்லையா, மாரீச்சகனா. சாரி கஷ்யபருக்கும் மாரீச்சகன்னு பேரு. அங்க மரீச்சியோட புள்ள கஷ்யபர். சோ மரீச்சஸ்ய அபத்யம் புமான் மாரீச்சக. ஆமா. அங்க இவரு தாட்டகியோட பையனுக்கும் பேரு மாரீச்ச. இவர் வந்து மரீச்சி, இவர் மரீச்சி, இவர் பேரு மரீச்சியா? ஆமா மரீச்சி. மரீச்சியினுடைய புத்திரஹ மாரீச்சக. அதான் மாரீச்சன் சுபாஹு மாரீச்சன் கேக்குறேன். ஆமா, இங்கேயும் மாரீச்ச வருது, அங்கேயும் மாரீச்ச வருது. ஆமா 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 ஆமா. இவர் வந்து மரீச்சியினுடைய புள்ளதான் உங்களுக்கு கஷ்யபர். சரியா? சோ கஷ்யபருக்கு தானே 2 வைஃப். அது அப்புறம் அந்த கத்ரு வினத அந்த கதையெல்லாம் சொல்லுவா இல்லையா. திதிக்கு பிறந்தவா எல்லாரும் தைத்தியாக, அதிதிக்கு பிறந்தவா எல்லாரும் ஆதித்யாக. அதே மாதிரி அந்த கத்ரு வினதன்னு 2 இது வரும். ஓகே. சோ லப்தகாமா தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலா, என்ன அங்க மாரீச்சன் எப்படி இங்க வந்தார் அப்படின்னு. சோ தட் இஸ் a different மாரீச்சன். This is a different marriage. Sorry, I should have. It's my mistake. No, I should have explained it properly. No, thank you, man. Thank you. பத்யுஹுங்கிறது இவளுடைய பத்யுஹு திதிஹி. பத்யுஹு மாரீச்சஸ்ய இவளுடைய பதிக்கு பேரு கஷ்யபர். அந்த கஷ்யபர் யாருன்னா மாரீச்சர். அந்த மாரீச்சர்னா மரீச்சி முனேஹே அபத்யம் புமான் மாரீச்சக. மாரீச்சக இஸ் ஈக்குவல் டு கஷ்யபா. நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கதை தெரியுங்கிறதுனால நான் ஜஸ்ட் ஸ்கிப்ட் அண்ட் வெண்ட். சாரி அபவுட் இட். ஆமா. சோ இந்த மாதிரி குஷப்ளவம்ங்கிற இடத்துல தபஸை செய்தாள். அதுக்கப்புறம் தாம் கைத்தவேன சுஷ்ரூஷமானஹ சததார பாணிஹி பாத கலித கச்ச கலாபாம் ஆபன்ன நித்ராம் அபவித்ரா இதி நிர்வர்ணிய அபகாஹித ததீய ஜடரஹ சப்ததா கர்ப்பம் நிர்பித்ய நிர்ஜகாம. தாம் அவளை அந்த திதியும் கைத்தவேன, கைத்தவம்னா ஒரு என்ன சொல்றது, கைத்தவம்னா என்ன சொல்வேள், ஒரு இந்த என்ன சொல்றது,
கபட்டத்தினால சுஷ்ரூஷமானக. ஆமா, அவனுக்கு சுஷ்ரூஷ பண்ணிண்டு இந்த சததார பாணிகிங்கிறது இந்திரன். சரியா? சததாரம்ங்கிறது வஜ்ரம். சோ சததாரம் பாணவ் எஸ்ய சஹா சததார பாணிகி இந்திரா. இந்த சுஷ்ரூஷமானகங்கிறது அவனுக்கு அட்ஜெக்டிவா வருது. சரியா? சுஷ்ரூஷமானக சன்னு சததார பாணிகி பாத கலித கச்ச கலாபாம் ஆபன்ன நித்ராம். சோ வந்து பாதகலிதம் அப்படின்னா எந்த இடத்துல தலைய வச்சுக்கணுமோ அந்த இடத்துல காலை வச்சுன்னு படுத்துட்டாலாம். புரியுறதா? பாத கலித கச்ச கலாபாம் பாதயோகோ அப்படின்னா பாதஸ்தானே கலிதா அப்படின்னா ஸ்தாபிதா வைக்கப்பட்ட கச்சகலாபம். கச்சம்னா தலைமுடி. கேசகலாபகா யயாத்தாம். அவளுக்கு அட்ஜெக்டிவா போறது. யாருக்கு? அந்த திதிக்கு. புரியுறதா? பாத கலித கச்சகலாபாம் அப்படின்னா பாதஸ்தானே கலிதாக கச்சானாம் கலாபக யயா சா தாம் பாத கலித கச்ச கலாபம். எந்த இடத்துல பாதத்தை வச்சுக்கணுமோ அங்க தலையை வச்சு படுத்துட்டு இருக்கலாம். நம்ம எல்லாம் மாத்தி மாத்தி படுத்துட்டு இருக்கோம். நான் இது படிக்கும் போது அதான் யோசிச்சேன். இது வந்து எப்படி அது கண்டுபிடிக்கிறது? பாத கலித எனக்கு அது நீங்க சொன்னப்பறம் தான் தெரியுது. வெறுமனை படிச்சா புரியலையே. எந்த இடத்துல வந்து காலை வச்சுக்கலாம், எந்த திக்குல வச்சுக்கலாம். ஜென்ரலி ஈஸ்ட் வெஸ்ட்ல படுத்துக்கலாம், சவுத்துல படுத்துக்கலாம், நார்த்ல படுத்துக்க கூடாது இல்லையா? அது வந்து சொல்லுவா நமக்கு, நார்த்ல தலை வச்சின்னு படுத்துக்க கூடாதுன்னு. சோ அதுக்கப்புறம் பாதம் ஒரு இடத்துல வைக்கணும், காலை எனக்கு அதுவும் எனக்கு தெரியாதுயா. ஏதோ சாஸ்திர நிஷித்த ஆச்சரணம் அது ஒண்ணுதான் தெரியும். அது என்னன்னு அவனை பார்த்து வேணா சொல்றேன். இல்ல நான் அது கேட்கல. நான் கேக்குறேன், இந்த பதத்துல அவ கால் வச்சிருந்த தலை வச்சுக்கிற இடத்துல காலை வச்சிருந்தான்னு எங்க போட்டிருக்குன்னு கேக்குறேன். பாதையோகோ பாதஸ்தானே ஸ்தாபிதம். கலிதம்னா ஸ்தாபிதம். அந்த ஸ்தானேங்கிறது போட்டுக்கணும். கஜகலாபம் யயாசா. கச்சத்தினுடைய கலாபம்னா சமூகம். தலையானது எங்க வைக்கப்பட்டதோ அது. சரியா? எவ்வளோ அந்த ஸ்தானேங்கிறது போட்டுண்டா புரியும். பாதஸ்தானே பாதஸ்தானே கலிதம்னா ஸ்தாபிதம் இல்லையா? ஆமா. ஓகே ஓகே. அதாவது நீங்க மத்தியம பத லோபம் மாதிரி போட்டுக்கணும். அதான் கேட்க வரேன். மத்தியம பத பாதஸ்தானே கலிதம் கச்சானாம் கலாபம் கலாபக யயா சானுட்டு யயா சா தாம் பாதகலித கச்ச கலாபாம் திதீம் ஆபன்ன நித்ராம். சோ ஆபன்னா நித்ராம் அப்படின்னா அடையப்பட்ட தூக்கத்தோடு. ஆபன்னா நித்ரா யயாசா தாம் ஆபன்ன நித்ராம். அதனாலேயே என்ன ஆயிட்டா? அபவித்ரா இதி நிர்வர்ணிய. ஐயோ இவ பவித்திரத்தை இழந்துட்டா அப்படின்னு அவளை சொல்லிட்டு அவகாஹித ததீய ஜட்டரக. அவகாஹிதம் அப்படின்னா அவளோட ஜட்டரம்னா வயறுன்னு அர்த்தம். அவகாஹிதா ததீய ஜட்டரக ஏன சகா. இது வந்து சததார பாணிகிக்கு அட்ஜெக்டிவா போகுது. அவகாஹித ததீய ஜட்டரக இந்திரஹா சப்ததா கர்ப்பம் நிர்பித்திய. அவ கர்ப்பத்தை வந்து 7ஆ உடைச்சு நிர்ஜகாம விழுந்து இல்ல. ஏன்னா தனக்கு உயிர் போறதுன்னுட்டு சாட்சாத் இந்திரன் அவ ஜட்டரத்துக்குள்ள போய் அந்த கர்ப்பத்தை 7ஆ பிளந்துட்டான். சரியா இருக்கா? திருப்பி சொல்றேன். தாம்ங்கிறது இங்க திதீம்க்கு போறது. கைத்தவேனா கபட்டேன. சததார பாணிகிக்கு அட்ஜெக்டிவ் சுஷ்ரூஷமானக. சததாரம்ங்கிறது வஜ்ரம். சததாரக பாணவ் எஸ்ய சஹா சததார பாணிகி. பாதகலித கச்ச கலாபாம் அப்படிங்கிறது இந்த தாம்க்கு அட்ஜெக்டிவா போறது. பாதஸ்தானே கலிதம் கச்சானாம் கலாபக யயா சா தாம் அப்படின்னு அவளுக்கு அட்ஜெக்டிவா போயிட்டு ஆபன்னா நித்ரா யயாசா ஆபன்ன நித்ரா தாம் அவளுக்கு அட்ஜெக்டிவ். தஸ்மாத்து ஏதையோகோ காரணாத்து என்ன அப்படின்னா அபவித்ரா இதி. இவ பவித்திரத்தை எழுந்து விட்டாள். சேஸ்டிட்டின்னு சொல்ல முடியாது, பவித்திரத்தன்மையை இழந்தவளாக. நிர்வர்ணிய அவளை வந்து பழி போட்டு அவர் வர்ணித்து அவகாஹிதா ததீய ஜட்டரக ஏன சக. உள் புகுந்த அவளுடைய ஜட்டரமானது யாராலையோ அவன் அப்படின்னுட்டு சததார பாணிகிக்கு அட்ஜெக்டிவ். அவகாஹித ததீய ஜட்டரக சததார பாணிகி சன்னு தஸ்யாக கர்ப்பம் சப்ததா நிர்பித்திய நிர்ஜகாம. ஜகாமன சென்றான், நிர்ஜகாமன வெளிவந்தான். சரியா இருக்கா? அப்புறம் இங்க அவகாகனம்னா பிரவிஷ்ய. அவகாகனம்னா உள்ள போறதுன்னு அர்த்தம். அது ஸ்நானம் கூட அவகாகனம். எது ஸ்நானத்துக்கு அவகாகனம்? தண்ணிக்குள்ள போய் தானே குளிக்கிறேன். நம்ம குளிக்கிறதெல்லாம் அவகாகன ஸ்நானம் இல்ல. முழுகி எழுந்துக்கிறதுக்கு இம்மர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான். சரியா? சரியா இருக்கா? அப்புறம் மேல
டைம் ஆயிடுதா 11 ஆகுதுன்னு பார்த்தேன். இன்னும் 2 படிச்சுட்டு முடிச்சுடலாம் இந்த சரி. அலம்ப. திதிரபி विदिततनयवृत्तान्ता तानि अपि खण्डानि आखण्डलेन सप्तमरुतः कारयित्वा त्रिविष्टपं प्रविष्टा. ஆமா, திதிரபி திதியும் கூட விதித தனய விற்த்தாந்தா தானியபி ஆகண்டலேன கண்டானி இது ஞாத்வா சப்தமருதः காரயித்வா திரிவிஷ்டபம் பிரவிஷ்டா. ஸோ அவன் என்ன பண்ணிட்டு பாரு, ராட்சசியா இருந்தாலும் அவளுக்கு, ராட்சசாளனுடைய அம்மாவாக இருந்தாலும் அவளுக்கு எவ்வளவு பவர் பாருங்க. விதித்த தனய விற்த்தாந்தா அப்படின்னா விதித்தம் தனயானாம் விதித்தானி தனயானாம் விற்த்தாந்தானி யயாசா, அறியப்பட்ட தனையர் புள்ளையனுடைய விற்த்தாந்தம், தன் கர்ப்பத்துல இருக்கிற புள்ளைக்கு இந்த மாதிரி ஒன்று ஆச்சுங்கிற அந்த கதையை கேட்ட தெரிஞ்சின்ற திதிஹிக்கு இது அட்ஜெக்டிவ். ஸோ விதித்தம் தனயானாம் விற்த்தாந்தம் தனய விற்த்தாந்தம், விதித்தம் தனயானாம் விற்த்தாந்தம் யயாசா விதித தனய விற்த்தாந்தா திதிஹி தானியபி ஆகண்டலேன கண்டானி. யார் அதை வேலையை பண்ணா அப்படின்னா ஆகண்டலகன இந்திரகன் அர்த்தம். இந்திரேன தானியபி கண்டானி, இந்த மாதிரி இந்த பிண்டமாக்கப்பட்டாது அப்படிங்கிறத அறிஞ்சுண்டு ஆகண்டலேன கண்டானி. ஓகே, ஆகண்டலேன கண்டானி தானியபி, இந்திரனால பிளக்கப்பட்ட அந்த கண்டங்களும் அந்த அந்த பீசஸ் 7 புழக்கிறான், அந்த 7 பாகங்கள், அதை சப்தமருதக காரயித்வா 7 வாயுவாக அம்சுட்டு திரிவிஷ்டபம் பிரவிஷ்டா, அவளும் இறந்து போயிட்டா. ஸோ அதுதான் ஆவக பிரவக சம்வக உத்வக விவாக பரிவக பராவகன்னு 7 விதமான வாயுவான். ஒண்ணு ஒவ்வொரு திக்குல இருக்கும் அப்படிங்கறத போட்டிருக்க. ஒவ்வொரு டைம்ல அடிக்கிற காத்து இருக்கணும். இப்ப நம்ம பெங்களூர்ல அடிக்கிற காத்து என்னன்னு தெரியல, மழையே வரமாட்டேங்கிறதுனால இல்லையா. திதிரபி விதித்த தனய விற்த்தாந்தா தானியபி கண்டானி ஆகண்டலேன சப்தமருதः காரயித்வா திவிஷ்டபம் பிரவிஷ்டா. ததः அலம்புசாயாம் இக்ஷ்வாகோஹோ ஜாதः கஷ்சித் மஹீபதிः விஷாலா இதி ஸ்வநாம்னா அத்திர விஷாலாம் விததே புரி. ராமர் என்ன கேட்டார், இயம் புரி, இந்த விஷாலான்னு பெயர் உள்ள புரி யாருடையது அப்படின்னு காதி நந்தனம் அபிருச்சத்துன்னு அங்க ஆரம்பிச்சோம். அதுக்கு இவ்வளோ கதை, ஒன்னொன்னுத்துக்கும் கதை நன்னா இருக்கு இல்லையா. இக்ஷ்வாகோஹோ, அந்த இக்ஷ்வாக்குன்னு ஒருத்தன், அவனுடைய அலம்பு சுதாயாம், அலம்பூனுடைய அலம்பு சாயாம், எதுக்கு நான் சுதான்னு படிச்சேன்னு தெரியல, அலம்பூன்னு பேருள்ள ஒரு ஸ்திரீனிடத்தில் ஜாதக கஷ்டித் மஹீபதி, யாரோ ஒரு மஹீபதி பிறந்தான், ராஜா பிறந்தான். அத்திர ஸ்வநாம்னா விஷாலா இதி விஷாலாம் புரீம் விததே, அவன் இந்த இடத்தில் தன்னுடைய பெயர் என்ன விஷாலாங்கிற ஒரு பெயரத்தினால விஷாலாம் புரீம் விததே, விஷாலாங்கிற இந்த புரியை அவன் நிர்மாணித்தான். நிறுத்திக்கலாமா? இதா இருக்கா?